குச்சி பத்தி காது சொன்னது யாரு? வரலாறு எங்க தலைய பாரு. ஹாய் எல்லோ வணக்கம் மக்களே, தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்துட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நான் அரக் மாஸ்க்குலாம் வந்து இம்போர்ட் ஆப்ஷனை வந்து செக் பண்ணிக்குவேன். ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்லோவாக ஏட்டு ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ டு டென்டன் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து 3D ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஆரஞ்சில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஆப்ஷன் கொடுத்து இப்போ வந்து ஃபிட் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வரல, அதனால் ஃபிட் ஆப்ஷன் கொடுத்து எனக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. நீங்கள் வந்து இது வந்து சின்னதாகவும் பெருசாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லேஸ் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோவா. நீங்களும் இந்த வீடியோ மேக் பண்ணுறது சிம்பிள் தான். எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் இறக்கிடுவேன், ஏன்னா மேலே வந்து கட் ஆகுது. ஸோ அதேமாதிரி உங்கள் ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 8 டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். 8 டெம்ப்ளேட்ஸில் ஃபஸ்ட் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அந்த உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து இம்போர்ட் ஆகிடும். இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிடும் உங்கள் ஃபோட்டோ. அது வந்து நீங்கள் வந்து அந்த 3D ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும். இந்த வீடியோ மேக் பண்ணுறது சிம்பிள் தான். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த இமேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது அந்த வீடியோவில் இருக்கிற இமேஜை தான் அதை தூக்கி அப்படியே நான் இந்த வீடியோக்கு வந்து நான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த 8 டெம்ப்ளேட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து எந்த மாதிரி வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை வந்து நான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ்லாம் ஈஸி தான். அடுத்தது உங்கள் ஃபோட்டோ மட்டும் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டே வரணும். ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபிட் ஆப்ஷன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு 4-5 அது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற ஏரோ மார்க் ஆப்ஷன் கொடுத்து. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். குச்சி பத்தி காது சொன்னது யாரு? வரலாறு எங்க